Hi friends, this is Asha. Welcome back to Dayspring Academy YouTube channel. Last எடுத்த sum உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம மேத்ஸ்ல நெக்ஸ்ட் sum பார்க்கலாமா? சரி வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்ன sum அப்படினா क्वेश्चन பாருங்க. If the ratios formed using the numbers 2, 5, x, 20 are in the same order of proportion, then the value of x is dash. இப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்க, நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும், x இல்லையா? இந்த கொடுத்த 4 நம்பர்ஸ்ல இருந்து x. இந்த என்ன क्वेश्चन அப்படினா இது எப்படி ரிலேட்டட் ஆகுது அப்படினு தான் இந்த क्वेश्चन இல்லையா? இங்க நம்ம என்னெல்லாம் கீவேர்ட்ஸ் தான் நமக்கு இங்க இருந்து இந்த क्वेश्चनல இருந்து பிக் அப் பண்ணனும் அப்படினா ratios, same order of proportion, numbers என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க, நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, ரேஷியோனா என்ன? நம்ம ரேஷியோ எப்படி எழுதுவோம்? is to அப்படின ஒரு ஃபார்முலா தான எழுதுவோம் இல்லையா? எஸ், நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க சேம் ஆர்டர், அதாவது 2, 5, x, 20 இந்த ஆர்டர் மாறக்கூடாது. எப்படி இன்டர்சேஞ்சா எடுக்க கூடாது. 2, x அல்லனா 5, 20 அந்த மாதிரி பேர் பண்ணி எடுக்க கூடாது. ஓகேவா? இப்போ ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னா A ஆப்ஷன் 50, B option 10, C option 8, D option 4. ஓகேவா? சொல்யூஷனுக்கு போலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க நம்பர்ஸ் எல்லாம் 2, 5, x, 20 இல்லையா? இத நம்ம என்ன ஃபார்முலா எழுதணும்னு சொல்லிருக்காங்க, ரேஷியோ ஃபார்ம். இப்போ எப்படி எழுதலாம்? 2:5 is to நாலே ரேஷியோ இல்லையா? that is equal to x is to 20. is to னா நம்ம இங்க என்ன அர்த்தம், டிவிஷன் இல்லையா? டிவிஷன் ஃபார்மேட்ல தான எழுதணும். சோ 2:5 னா 2/5, x is to 20 னா x divided by 20. இப்போ இங்க என்ன பண்றோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும். ஏனா நமக்கு தேவையான வேல்யூ என்னது, we have to find the value of x. so 2 into 20 40, 5 into x இங்க 5 மல்டிப்ளை பண்ணனும். ஓகேவா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இப்போ 40 equal to 5x இல்லையா? இங்க இருந்து என்ன வேல்யூ வேணும், x வேல்யூ வேணும். அப்போ 40 divided by 5 என்ன கிடைக்கும் நமக்கு? 1 5s are 5, 8 5s are 40. அப்ப நம்மளோட x ஓட வேல்யூ என்ன, x ஓட வேல்யூ என்ன நமக்கு கிடைச்சிருக்கு 8 இல்லையா? ஆப்ஷன்ல 8 இருக்கா? எஸ், ஆப்ஷன் C is the correct answer. ஓகே, thank you friends. இந்த சம்ல ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா வந்து நீங்க கமெண்ட் போடணும். thank you.